மக்களே எல்லாருக்கும் தெரியும் டாடா மோட்டர்ஸோட டீமேச்சர் பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட்லேருந்து ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அக்டோபர் 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஒன்றா இருந்த டாடா மோட்டர்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் தனியாகவும் கமர்ஷியல் வெஹிக்கிள் தனியாகவும் பிரிஞ்சிருச்சு. நமக்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சந்தேகம் என்னன்னா, எந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு லாபம் கிடைக்கும், எந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து லாங் டேர்மில் எனக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஏகப்பட்ட சந்தேகம். அதே டேட்டோட பார்த்தீங்கன்னா நானும் ஒரு சில டேட்டஸ் எல்லாம் பார்த்தேன். அப்போ கிடைச்ச தெளிவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அது வந்து கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஜெயிண்ட் டாடா மோட்டர்ஸ், அதாவது இன்னைக்கு நேற்று கிடையாது, பல வருஷமா நல்லா போயிட்டு இருந்த கம்பெனியை இதுக்குடா சம்மந்தமே இல்லாத பிரிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் வேல்யூ அன்லாக் பண்ணுறது மக்களே. ரெண்டு கம்பெனி ஒன்றா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய வேல்யூவாக தெரியாது. அதே தனித்தனியாக பிரிச்சோன்னா அந்த கம்பெனிக்கான வேல்யூ வந்துட்டு அதனோட ஷேர் ப்ரைஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாத கம்பெனி சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கம்பெனி ரெண்டு தனித்தனியாக இருக்கும்போது எங்களால் பார்த்தீங்கன்னா ரெண்டு கம்பெனியும் ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா எங்களால் க்ரோ பண்ண முடியும், அதனோட ஃபுல் பொட்டன்ஷியல் பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னன்னா குரூப்பாக கிளாஸில் உட்கார வச்சு பாடம் நடத்துறதுக்கு பதிலாக தனித்தனியாக உட்கார வச்சு பாடம் நடத்தினா பசங்க நல்லா படிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான விஷயம் தான். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களும் ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. இப்போது டாடா மோட்டர்ஸ்ன்றது வந்து ஒரே கம்பெனி கிடையாது. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கம்பெனிஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஜாகுவார் லேண்ட் ரோவர் இருக்குது, டாடா டெக்னாலஜிஸ் இருக்குது, டாடா கேபிட்டல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்ட் அக்விசிஷனில் வாங்கியிருக்கக்கூடிய ஐவிகோவும் இருக்குது. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க மக்களே. இதில் எந்த பிரச்சனையும் வராமல் அனந்தமிக்கு நடுவில் கரெக்டாக சொத்து பிரித்து கொடுத்துருக்காங்க. டொமஸ்டிக் பேசஞ்சர் வெஹிக்கிள் இருக்கா, அதே மாதிரி டொமஸ்டிக் கமர்ஷியல் வெஹிக்கிளோட இது பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸ்க்கு போயிருக்கு, டிஎம்எல்லுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாகுவார் லேண்ட் ரோவருக்கு பதிலாக வந்துட்டு ஐவிகோ ரீசெண்டாக வந்து ஒரு அக்விசிஷன் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதாவது வந்துட்டு வெளிநாடுகளில் உள்ள ஒரு பெரிய ட்ரக்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி மக்களே, அதனோட அக்விசிஷன். இப்போ ஜாகுவாருக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா ஐவிகோ போயிடுச்சா, டாடா டெக்னாலஜிஸ்க்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா டாடா கேபிட்டல் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்துக்கோங்க, எல்லாத்துலேயும் வந்துட்டு பிரச்சனையே இல்லாமல் சொத்து பிரித்து கொடுத்துருக்காங்க ரெண்டு பேருக்கும். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முடிவெடுக்கிறது இன்னும் கடினமாக இருக்கும். இது நம்ம இவ்வளோ ஈஸியாக விட போகிறது கிடையாது. இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனிஸையும் பிரித்து பார்க்க போகிறோம். பேசஞ்சர் வெஹிக்கிள் தனியாக, கமர்ஷியல் வெஹிக்கிள் தனியாக பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பேசஞ்சர் வெஹிக்கிள் எடுத்துப்போம். ஹை ப்ரொஃபைலான பிஸ்னஸ், அது மட்டும் இல்லாமல் ஹை ஸ்டேக் உள்ள பிஸ்னஸ். இந்த சொத்து பிரிச்சதில் பார்த்தீங்கன்னா அதிகமான வேல்யூ இருக்கிறது யாருக்கு போயிருக்கு அப்படின்னா பேசஞ்சர் வெஹிக்கிள் தான் போயிருக்கு. அது யாரும் மறுக்கவும் முடியாது. இந்த பேசஞ்சர் வெஹிக்கிளை பற்றி இன்னும் கொஞ்சம் ஆழமாக போய் பார்ப்போமா? அதில் வந்து 2020 மக்களே இந்த கம்பெனியுடைய மார்க்கெட் ஷேர் வெறும் 5%. அந்த கிராஃபை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதுவே 2025 ஃபினான்ஷியல் இயரில் பார்த்தீங்கன்னா தலைமை கொண்டு போய் எங்கேயோ நிறுத்திட்டா 14% க்ரோ பண்ணியிருக்காங்க. 5% இருந்தது 15%, 14% வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 மடங்கு வளர்ச்சி. மார்க்கெட் ஷேரை சூப்பராக வந்து எடுத்திருக்காங்க மக்களே. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் இவி மார்க்கெட்டில் தலைவன் தான் பார்த்தீங்கன்னா 40% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காப்புல. ஸோ செப்டம்பர் 2025 அந்த மாதத்தினுடைய கணக்கெடுப்பு, 2025 செப்டம்பருடைய கணக்கெடுப்பு படி பார்த்தீங்கன்னா 40% மார்க்கெட் ஷேர் வந்து ஓன் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியாவில். பேலன்ஸ் இருக்கக்கூடிய எல்லா பிராண்டும் சேர்த்து வெறும் 60%. ஓகே, டொமஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மாசாக இருக்கா? அப்படியே நம்ம ஜாகுவார் லேண்ட் ரோவர் போயிடுவோம். தலைவனுடைய பிஸ்னஸ் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது கட்டாயம் மக்களே. ஜாகுவார் லேண்ட் ரோவரை பொறுத்த வரைக்கும் சொல்கிறதுக்கு 1000 விஷயம் இருக்குது. அதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா இந்த பேசஞ்சர் வெஹிக்கிளுடைய முதுகெலும்பே ஜாகுவார் லேண்ட் ரோவர் தான். நம்ம யாரும் பொதுவாக பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸில் ஷேர் வாங்கியிருக்கோம். எல்லாரும் நினைப்போனா டாடா கார் இருக்குல்லப்பா, அந்த கார்லாம் அவங்க தான் செய்கிறாங்க. 70% ரெவன்யூ பார்த்தீங்கன்னா வர்றது ஜாகுவார் லேண்ட் ரோவர்லேருந்து. தலைவனுக்கு வரக்கூடிய மொத்த காசும் அங்கிருந்து வந்துட்டு இருக்கு. ப்ராஃபிட்லையும் மேஜர் பொசிஷன் யார் வச்சிருக்கா அப்படின்னா ஜாகுவார் லேண்ட் ரோவர் தான். ஆனால் இந்த கம்பெனிக்கு வந்த சூனியம் என்னன்னா, அந்த கம்பெனிக்கு ஓயாத பிரச்சனை மக்களே. ஃபர்ஸ்ட் வந்து சப்ளை செயின் இஷ்யூன்னாங்க, அதுக்கப்புறம் டேரிஃப் பிரச்சனை, யூஎஸும் சைனாவும் மாறி மாறி டேரிஃப் பிரச்சனை வேற. அது எல்லாம் போக இந்த கம்பெனி இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை ரீசெண்டாக வந்தது பார்த்தீங்கன்னா சைபர் அட்டாக் ஒன்று. எனக்குன்னே வருவீங்களாடா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஊறப்பட்ட பிரச்சனை இந்த கம்பெனிக்கு. ஸோ பெரிய பிரச்சனையாகவும் தலைவலியாகவும் இருக்கிற விஷயம் என்னன்னா அந்த சைபர் அட்டாக் தான். அதுக்கு சப்போர்ட் பண்ணுற விதம் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டோட கவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நாங்கள் வந்துட்டு கம்மியான இன்ட்ரெஸ்ட் கடன் தரோம், காசை வாங்கி கொஞ்சம் கம்பெனி ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் அந்த நிலைமையில் இருக்குது. ஸோ அவங்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கு கம்பெனி இழுத்து மூடிட போகிறாங்க. பிரச்சனை தான் இந்த கம்பெனியில் இருக்கிறதுலே மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்துட்டு இதெல்லாம் தான். ஆனால் வந்துட்டு இது ரொம்ப ஈஸியாக வந்து அவங்களால டேக்கிள் பண்ணி வர முடியும். அதுக்காக நான் கம்பெனியை மூட போகிறாங்க அப்படின்றது தான் மக்களே, வேறு எதுவும் கிடையாது. ஸோ இது வரைக்கும் வந்துட்டு அந்த கம்பெனியை பற்றி இருக்கக்கூடிய நியூஸஸ், டேட்டா இதெல்லாம் படித்தோமா? இப்போ வந்துட்டு ஆக்சுவலாக நம்பர்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம். உங்களுக்கு காமிக்கக்கூடிய அந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய டேட்டாஸை பாருங்களேன். இதில் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிஸில் நம்ம வந்துட்டு ஒரு ஷேரை வாங்குறோம் அப்படின்னா ஒரு 400 ரூபா 300 ரூபா கொடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேரை வாங்குறோம். அதில் வந்துட்டு என்னென்ன வேல்யூவில் இருக்குது ஒவ்வொரு கம்பெனிஸும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து டாடா மோட்டர்ஸுடைய பேசஞ்சர் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் 124 ரூபா நமக்கு வந்துட்டு கிடைக்குது அந்த ஷேரில் இருக்கக்கூடிய வேல்யூ. அதுவே டாடா மோட்டர்ஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 157 ரூபா. ஜாகுவார் லேண்ட் ரோவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 150 ரூபா. அப்புறம் டாடா டெக்னாலஜியோடைய வேல்யூ, நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு ஷேரில் இருக்கக்கூடிய வேல்யூ 32 ரூபா மக்களே. அதுக்கப்புறம் இந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய கடன் டெப்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 28 ரூபா. ஓகேங்களா? நீங்கள் கொடுக்கக்கூடிய காசுக்கு இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு கடனெல்லாம் கழிச்சு விட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக அந்த கம்பெனியுடைய மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வரும். இது வந்துட்டு 400 ருபீஸ் கிட்ட வரும். ஓகே, 436.7 ருபீஸ், 436.7 ரூபா மக்களே.
இதுதான் அதனுடைய ஆக்சுவல் வேல்யூ. ஆனா ட்ரேட் ஆகுறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரூ. 390 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கொஞ்சம் நெஞ்சம் முன்ன பின்ன இருக்கு மக்களே. 391, 92 அந்த மாரி ஓடிட்டு இருக்கும். மக்களே ஆக்சுவலா பெர்சன்டேஜ் வைஸ் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 11.7% கிட்டத்தட்ட முன்ன பின்ன வரும் மக்களே. ஒரு 11% ரவுண்டா வச்சுக்கோங்க. ஓகே சூப்பர்ரா 11% டிஸ்கவுண்ட்ல இருக்கு. ஓடி போய் பேசஞ்சர் வெஹிக்கிள் வாங்குறா நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்களா? வெயிட் பண்ணுங்க. ருக்கோ ஜரா அப்படின்னு சொல்லிட்டு நாம என்ன பண்ணா கமர்ஷியல் வெஹிக்கிள் பக்கம் போனோம். மக்களே கமர்ஷியல் வெஹிக்கிள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு பொன்னான காலமா இருக்கு. அசோக் லைலண்டோட ஷேர்லாம் பார்த்தீங்கன்னா, எங்கேயோ பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு. தலைவன் இருக்கக்கூடிய ஒரு டைரக்டான காம்படிட்டர் பார்த்தீங்கன்னா, அசோக் லைலண்டோ மக்களே. சாதாரணமா எடுத்துக்கூடாது தலைவன. நான் அந்த கம்பெனில வேலை செஞ்சதுனால சாதாரணமா எடுத்துக்கிட்டேன். மக்களே இப்போதைக்கு கமர்ஷியல் வெஹிக்கிள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, பொன்னான காலமா கருதப்படுது. கடந்த சில நாட்களா எடுத்து பார்த்தீங்கன்னா, அசோக் லைலண்டோட ஷேர்லாம் வந்துட்டு பயங்கரமா வந்து வளர்ந்துட்டு இருக்கும். சரி அசோக் லேலண்ட் ஒரு பக்கம் இருந்தாலே நம்ம வந்துட்டு முக்கியம் பக்கம் வந்து டாடா மோட்டார்ஸ் அதனோட கமர்ஷியல் வெஹிக்கிள பார்த்தோம் அப்படின்னா, கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா நிறைய விஷயம் இருக்கு மக்களே. கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ராக்காக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்துட்டு கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்டரை வந்து தூக்கி நிறுத்தக்கூடிய விஷயமா தான் அமையும். அது மட்டும் இல்லாமல் 40% பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஷேர் வந்து தூக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிக்கோளோட இருக்காங்க. எபிட்டா மார்ஜின் இம்ப்ரூவ் பண்ணுறதுலையும் பார்த்தீங்கன்னா நல்ல பிளான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக நடந்ததுலேயே மிகப்பெரிய விஷயம் ஐவிகோடைய அக்விசிஷன் மக்களே. வெளிநாடுகளில் உள்ள மிகவும் பிரபலமான ஒரு ட்ரக் மேனுஃபேக்சரர் அந்த கம்பெனியை பார்த்தீங்கன்னா வாங்கி போட்டாங்க. இதனால பார்த்தீங்கன்னா உலக அளவில் வந்து அவங்களால வந்துட்டு கால் பதிக்க முடியுது. உள்ளூரில் மட்டும் இல்லாமல் வெளியூர்லேயும் வந்துட்டு பெரிய ஆட்டக்காரனாக வருவாங்க. இதுலேயே வந்துட்டு கதையெல்லாம் தாண்டி ஆக்சுவலான நம்பர்ஸ் பக்கம் போனோம் அப்படின்னா, நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு ஷேருக்கு டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிளுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா ரூ. 305, ஐவிகோவுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா ரூ. 115, டாடா கேபிட்டலுடைய ஷேர் இருக்குன்னு சொல்லியிருந்தோம்ல அதனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ரூ. 14.3 கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கடன் பார்த்தீங்கன்னா ரூ. 113. கடன் சற்று அதிகமாக தான் இருக்குது. இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒரு வேல்யூ கிடைக்கும். அதுதான் அந்த கம்பெனியுடைய ஆக்சுவல் வேல்யூவாக கருதப்படும். அது என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 322.5 வருது. ஆனால் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது நீங்கள் மார்க்கெட்டில் எவ்வளோ லிஸ்ட்டாக கிடையாது. பேக் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆக பார்த்தீங்கன்னா ரூ. 260 கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்க மாதிரி வந்து நியூஸ் வந்துட்டு இருக்கு. அப்படின்னா எவ்வளோ டிஸ்கவுண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிருவீங்க மக்களே. 23.7% டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. ரவுண்டு பண்ணி பார்த்தோம்னா 23% டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. வா அப்படின்னு சொல்லி நினைப்போம். அதுக்குன்னு கமர்ஷியல் வெஹிக்கிளோட ஷேர் லிஸ்ட் ஆனோடனே கபகபன்னு போய் வாங்கிடக்கூடாது. அந்த ப்ரைஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் வாங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா யாரையும் இந்த ஷேரை வாங்குங்க வித்துருங்கன்னு சொல்கிறதுக்கான வீடியோ கிடையாது. நான் எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிறது தான். நான் ரிசர்ச் பண்ணி பார்த்து நான் என்ன முடிவு எடுக்கணும் அதுக்கான டேட்டாஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் இந்த டேட்டாஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் சொந்தமாக யோசிச்சு சொந்தமாக ரிசர்ச் பண்ணி பார்த்து அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுங்கள். ஏன்னா செபியோடைய ரூல்ஸ் வந்து அதுதான். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியல எனக்கு பிரச்சனை மக்களே, நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான் மக்களே, கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இதில் எதிராக சூப்பரான கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் இதுக்கு மேலே சொல்லக்கூடாது. பேசஞ்சர் வெஹிக்கிள் தனியாக, கமர்ஷியல் வெஹிக்கிள் தனியாக. அதனுடைய கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்டர் பக்கம் பார்த்தீங்கன்னா 23% அப்சைட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே கமர்ஷியல் வெஹிக்கிள் பேசஞ்சர் வெஹிக்கிள் சைடு பார்த்தீங்கன்னா 11.7% மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது வந்துட்டு அண்டர் வேல்யூவாக இருக்குது. இதுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டால் ஜாகுவார் அண்டர் நடந்த ஒரு ரீசெண்டான ஒரு சின்ன குழப்பம் தான் மக்களே. ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த சைபர் அட்டாக் தான். அது மட்டும் இல்லைனா சின்ராஸை கையிலே பிடிக்க முடிச்சிருக்காது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் வந்து ஓவர் கம் பண்ணி வருவாங்க மக்களே. கம்பெனினா பிரச்சனை இருக்க தான் செய்யும். அதுக்குன்னு எல்லாமே இருக்குமா? பர்சனலாக என்கிட்டையும் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸில் ஒரு 35,000 போட்டு வச்சிருந்தேன். இதெல்லாம் ஆகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு பல நாட்களாக என்கிட்ட இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினது. அது வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஷேராக மாறட்டும். கமர்ஷியல் வெஹிக்கிளோட ஷேரும் லிஸ்ட் ஆகட்டும். பேசஞ்சர் வெஹிக்கிளோட ஷேரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்மளால் வந்துட்டு கொஞ்சம் முடிவு எடுக்க முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது கட்டாயம். என்ன கம்பெனி என்ன பண்ணுறாங்க, எந்தெந்த கம்பெனியோட ஷேர் யார் யார்கிட்ட இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு எவங்கிட்ட என்ன இருக்குன்னே தெரியாமல் கமர்ஷியல் வெஹிக்கிள் லாரியெல்லாம் அநேகமாக ரோட்டில் ஓடுறதுல டாடா மோட்டார்ஸோடது. அதனால வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா காரில் இன்வெஸ்ட் பண்ணுவோம். அது இல்லாமல் டாடா மோட்டார்ஸோட காரை விட ஜாகுவார் லேண்ட் தான் அதிகமான பிஸ்னஸ் நடக்குது. இந்த மாதிரி விஷயம்லாம் தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்ற காரணத்துக்காக தான் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன். ஆனால் இந்த டேட்டா சொல்கிறது என்னமோ பார்த்தீங்கன்னா ஐயோ கமர்ஷியல் வெஹிக்கிளை தூக்கி தலைமையில வச்ச மாதிரி இருக்கு. காரணம் மக்களே நான் எங்கே படித்தாலே அதான் மக்களே சொல்கிறாங்க. இந்த டேட்டாஸ்லாம் ஏதோ நானாக எழுதிட்டு வரேன். எல்லா ரிப்போர்ட் எல்லாம் இருக்கோ அதுதான் சொல்கிறேன். ஆனால் உண்மையாகவே நல்ல அண்டர் வேல்யூஷன் தான் இருக்குது. மார்க்கெட்டுக்குள்ள வந்தால் தானே வாங்க போகிறோம். வந்ததுக்கப்புறம் ஒரு முடிவு எடுப்போம். ஆனால் டேட்டா சாதகமாக இருக்கிறது என்னமோ கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு. அவ்வளோதான் மக்களே, ஃபைனலாக வீடியோட எண்டு பண்ணிட்டோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸோட டீமெர்ஜர் சம்மந்தப்பட்ட எல்லா டேட்டாவையும் அக்குவேற ஆணிவேற சொல்லியிருக்கேன். கடைசியாக நான் இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஏன்னா ஒரு டைம் சொல்லிட்டே தானே வந்தேன் இதில் அந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எப்படியோ 2 கம்பெனியோட ஷேர் தான் வரப்போகுது அந்த 35,000 அதனால் அப்படியே வச்சுக்க போகிறேன். ஒன்ஸ் அந்த கம்பெனிலாம் லிஸ்ட் ஆகிட்டு கொஞ்சோண்டு மார்க்கெட்டில் நிறைய அலசலாக இருக்குது மக்களே. அவன் வாங்கிட்டு இருக்கானுங்க, கசகசன்னு வித்துட்டு இருக்கானுங்க. கொஞ்சம் எல்லாம் ஓஞ்சதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பார்ப்போம், நான் எதிர் எடுத்தாலே கண்டிப்பாக உங்களுக்கு சொல்ல தான் போகிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த டேட்டாவெல்லாம் கிளியர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போட்டேன். அவசரப்பட்டு கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து கொஞ்சம் ஒஸ்ட்டுன்னு சொல்லிட்டு வித்துறாதீங்க. பேசஞ்சர் வெஹிக்கிள் ஒஸ்ட்டுன்னு சொல்லிட்டு வித்துறாதீங்க. பார்த்து யோசிச்சு ஒரு முடிவு எடுங்க. அவ்வளோதான் மக்களே, கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. என்ன கேட்பேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறமா லைக் பண்ணுங்கள். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இல்லை வீடியோ? ஹெல்ப்ஃபுல்லாக இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ண தேவையில்ல, லைக்கும் பண்ண தேவையில்ல, கமெண்ட்டும் பண்ண தேவையில்ல. உதவியாக இருந்துச்சுன்னா ஒழுங்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இது வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்துருக்கீங்களான்னு தெரியல.
இதை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். ஏன்னா இதுக்கு மேலே வந்துட்டு டெய்லி அப்டேட் சம்மந்தப்பட்ட வீடியோ வந்துட்டு போடலான்னு ஐடியா இருக்குது. கண்டிப்பாக வந்து நான் பேசி எடுத்து கொடுத்தேன்னா அது வரத்தையே உங்களுக்கு பல வருஷம் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் ரொம்ப முக்கியமான நியூஸ் எல்லாம் வருது. அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாக கொண்டாந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். ரிப்போர்ட்டாக கொடுக்கணும்னா பிரச்சனை இல்லை மக்களே, வந்துடுது. அதுவே வீடியோவாக மாற்றணும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் வீடியோ தானே ஈஸி. அதனால் வந்து ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். ஏஐ மூலமாக பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்குது. அதுக்குன்னு வந்துட்டு ரொம்ப ஆர்டிஃபிஷியலாலாம் இருக்காது. வாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஃபேஸ் மட்டும் என்னோட ஃபேஸ் வராது, அவ்வளோதான். மித்தபடிக்கு கிளியரான வீடியோ இருக்கும். உங்களுக்கு புரியுற மாதிரியே தான் வீடியோ அமைச்சிருப்பேன். ஓகேங்களா? நீங்கள் பார்க்குற டேட்டாவை கண்ணில் பார்த்தா புரியும். அதே மாதிரி இதில் நிறைய இமேஜஸ் எல்லாம் வந்திருக்கும்ல இதுக்கு முன்னாடி. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏஐ வச்சு ஜென்ரேட் பண்ணது தான். அதே மாதிரி இமேஜஸ் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆடியோவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வர மாதிரி நான் ரெடி பண்ணுறேன். ரெடி பண்ணி இதுக்கு மேலே அந்த டெய்லி அப்டேட்டு இல்லை முக்கியமான விஷயங்கள்லாம் வந்துட்டு இமீடியட்டாக சொல்லணும்னா நான் வீடியோ எடுத்து ரெக்கார்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி உங்களுக்கு திரும்ப கொண்டாந்து கொடுத்து அவ்வளோதான் மக்களே. அதுக்குள்ளே அந்த நியூஸே வந்து செத்து போயிடுது. வல்லவராயன் நம்ம இது படையெடுத்து வர போகிறோம், அந்த காமெடி மாதிரி ஆயிடுது. உங்களுக்கு ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை கொண்டாந்து சீக்கிரம் சொல்லணும் அப்படின்னு நினச்சினா யோசிச்சு பாருங்க. அது உங்களுக்கு ஓகே அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. சொன்னாலே சொல்லலாம்னு நான் போட போகிறேன். போட்டதுக்கப்புறம் உங்ககிட்ட கேட்க போகிறேன். இருந்தாலும் யாரா இருக்கீங்க அப்படின்னா அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சும்மா ஒரு கமெண்ட் போட்டிங்கன்னா ஓகேடா நம்ம ஆளுங்களுக்குலாம் பிடிச்சிருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வரும். மக்களே அதில் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனைனா அந்த ரோபோட்டிக் வாய்ஸ் வந்து ரொம்ப பங்கமாக இருக்கும். அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது. நல்லா இருக்க மாதிரி ரெடி பண்ணி தரேன். ஓகேங்களா? கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க அது ஓகேவா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு.